அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜி என்ன செய்து? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஹசரத். என்ன பிள்ளை கடிச்சதுக்கா நீங்கள் ஹாஜி என்ன செய்து? என்ன நல்ல நேரம் நீங்கள் வந்த ஹசரத். இவருக்கு 10 வயசு ஆயிடுச்சு. நோன்பு பிடிக்க இயலாண்டார். ஏன் நோன்பு பிடிக்க இயலாண்டதுக்கு என்ன சொல்கிறாருண்டா ஹசரத், அவர வயசு உள்ளவங்க யாரும் நோன்பு பிடிக்கிறாங்க இல்லை. அதே போல் அவர வயசுக்கு மேற்பட்டவங்க ஆம்பளை பொம்பளை எல்லாரும் இரவு பகல் பார்க்காம பகுதி நேர வகுப்புக்காக வேண்டி தராவிக தொழுகை எதுவும் இல்லாமல் பெய்திருக்கிறாங்க. ரோட்டில் எத்தனை பெரியாக்கள் நோன்பு பிடிக்காமல் தேத்தண்ணி குடிக்கிறாங்க, அதே போல் சிகரெட் பீடி குடிக்கிறாங்க. என்ன செய்யன்னு சொல்லி மகன் கேட்குறாரு. பாருங்கள் ஹசரத், இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு ஒன்று விளங்குது இல்லை எனக்கு. இப்படியாக பிள்ளைகள் சொல்கிறதுக்கு பிள்ளைகளை தூண்டிய காரணம் என்னன்னு பார்க்கணும். இப்படியான கருத்துக்கள் பிள்ளை சொல்கிறதுக்கு சமூகம் பொறுப்பு கூறிய விஷயங்களும் இருக்குது. சமூகத்துடைய பொறுப்பு. பிள்ளைகள் தானாக இப்படி சொல்ல மாட்டாங்க. காரணம் அவர்கள் வாழ்ந்த சூழல். சூழல் சொல்லும் பொழுது எனக்கு தெரியும் வீட்டு சூழல் வந்துக்குது, அதே போல் சமூக சூழல் வந்து. சமூகத்தில் பிள்ளைகள் போய் கெடுவதை விட வீட்டு சூழலில் கெடுவதுதான் அதிகம். ஏனென்றால் பிள்ளைகளுடைய ஆரம்பம் வீட்டிலும் தான் அவருடைய கல்வி, அவர் ஒழுக்கம் அதில் பேணப்பட வேண்டும். எங்களோட கடந்த கால சமூகத்தை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், எங்களோட முன்னோர்களை பார்த்தோன்னு சொன்னால், அவர் எல்லா விடயங்களையும் வணக்கங்களில் மிகவும் பேணுதலாக இருந்தாங்க. அவர்களை பிள்ளைகள் மதித்து நடந்தாங்க. சின்ன பிள்ளைகள் அவர்களை மதித்து நடந்தாங்க. இப்போ அந்த சூழல் மாற்றம் அடைஞ்சிட்டுது. காரணம் ஃபோனுகள் வந்தது, வீட்டுக்குள்ளே ஃபோன் வந்தது, பிள்ளைகள் ஃபோன் பார்க்குறது, பெற்றோருக்கு முன்னால் பார்க்க. இந்த நிலைமையில் பிள்ளைகள் என்ன செஞ்சால் பெரியோர்களை மதிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் போயிட்டுது. எனவே நாங்கள், நீங்கள் மட்டுமல்ல, சமூகம் என்ன செய்யணும், பெற்றோர்கள் தாய்மார் என்ன செய்யணும், நாங்கள் எங்களோட பிள்ளைகளை நல்லொழுக்கமாக வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு நல்ல பெரியோரோடு இப்படி தான் கதைக்கணும் சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளையோடு தவறு செய்யும் பொழுது பிள்ளைக்கு திருத்தணும். நீங்கள் இப்படி செய்யப்படாது, பெரிய மனுஷர் வந்தால் அவரோட அன்பாக இருக்கணும், அவருடைய வார்த்தையில் கேட்டு நடக்கணும்னு சொல்லி கொடுத்தால் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தை போல எங்களோட பிள்ளைகளை மாற்றலாம். அந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக இப்போ உங்களுக்கு நீ அந்த பிள்ளை என்னமோ கருத்துக்கள் எல்லாம் சொன்னேன்னு சொன்னீங்க, இப்படியான கருத்துக்களை பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, முன்வைக்க மாட்டாங்க. நாங்களும் என்ன செய்யணும், முன் உதாரணமாக வாழணும். அதே போல் இன்றைக்கு பிள்ளை கெட்டு போகிறது ஒரு காரணம், பாடசாலைகள் இப்போ நோன்புக்கு லீவு கொடுத்தீங்க. நோம்பு மாதத்தில் என்ன செய்வாங்க, நிறைய பாடசாலை டியூஷன் என்றும் கிளாஸ் என்று வைக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு அங்கே போகிறதால குர்ஆன் ஓதவோ வேறு என்ன செய்யவோ வந்த டயர்டில் தூங்குவாங்க. இப்படியான விஷயங்களையும் ஆசிரியர்மாரும் கொஞ்சம் பிள்ளைகளுடைய நிலைமையில் கவனத்தில் கொண்டு பிள்ளைகளுக்கு ஓதுகிறதுக்கு டைம் கொடுத்து அவருக்கு ரெஸ்ட்டுகளை கொடுத்து செஞ்சேன்னு சொன்னால் உண்மையிலே எங்கள் சமூகத்தை முன்னுக்கு இருந்த சமூகமாக மாற்ற முடியும். அது மாத்திரமில்ல ஹாஜி, முன்னுக்கு இருந்து எங்களுடைய மாற்று மத சகோதரர்கள் நாங்கள் பார்க்குறோம், தமிழர்கள், அடுத்து எங்களோட பகுதியில் சிங்களவர்கள் நோம்பு மாதம் வந்தேன்னு சொன்னால் உபத்துமா நோம்பினேத நீங்கள் நோம்பையா சொல்லி அவர்கள் கூட அவர்கள் கடைகளை கூட உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. அவர்கள் மரியாதைன்னு கொடுத்தா நோம்புக்கு. ஆனால் அந்த மரியாதையெல்லாம் விடுபட்டது காரணம் எங்களோட சமூகங்கள் கடையில் போய் என்ன செய்வாங்க, தேநீர் அருந்துகிறார்கள், அது செய்கிறாங்க, இது செய்கிறார்கள். அந்த நோம்புடைய கண்ணியத்தை எங்களவர்களே மாட்டு சமூகத்துக்கு என்ன செஞ்சால் காட்டி கொடுத்துட்டாங்க. எனவே அவர்கள் மதிக்கக்கூடிய எங்களோட நோன்பை நாங்கள் என்ன செய்வோம், மதிக்காமல் போய்விட்டோம். இப்படியான சூழலும் எங்களோட பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு ஒரு காரணம். சமூகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஆணும் தான் பெண்ணும் தான், ஒரு நிறுவனங்களும் தான், மதரசாக்களும் தான், பாடசாலையும் தான், ஊரும் தான், எல்லோரும் சேர்ந்து இந்த பங்களிப்புமாயிரு சமூக திருத்தங்கள் ஈடுபட்டால், இவர்கள் முன்மாதிரியாக நடந்தால்தான் எங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, நன்னறிவுள்ள பிள்ளைகளாக, மற்றவங்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக, சமூகத்தை வழிகாட்டக்கூடிய பிள்ளைகளாக, இந்த பிள்ளையை பார்த்து மற்ற பிள்ளையை திருந்தக்கூடிய பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் மாற்ற முடியும்.